SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. திருச்சி SRM ஹோட்டலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தொடர்ந்து SRM குழுமத்திற்கு குத்தகைக்கு வழங்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். SRM ஹோட்டல் பற்றிய பல்வேறு தரப்பினரின் எண்ணங்களை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் தான். இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, நல்ல பிராண்ட் ஹோட்டலு. இவங்க கொஞ்சம் டைம் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது பண்ணலாம். தமிழக அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளாக எங்களுக்கு இதை மறுபடியும் SRM குழுமத்துக்கு கொடுக்குற மாதிரி தலைமையோடு கேட்டுக்கிறோம். திருச்சியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று SRM ஹோட்டல். நான் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு SRM ஹோட்டலில் தான் தங்குவேன். கம்மி பட்ஜெட்டில் தரமான உணவகம், நல்ல முறையில் பராமரிப்பார்கள். இந்த வளாகத்தை எவ்வளவு அழகாக வைத்திருப்பார்கள். ரூம் ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. ஒரு இடத்தை காலி செய்வதற்கு முறையான நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு உடனே காலி செய்ய வேண்டும் என சொல்வது ஏற்புடையதல்ல. SRM ஹோட்டலை முறையாக பராமரிக்கிறார்கள். எனவே SRM குழுமத்திற்கு ஹோட்டலை குத்தகைக்கு வழங்க வேண்டும். என் பேர் ரூபன். நான் அடிக்கடி இங்கே SRM ஹோட்டலுக்கு வருவேன். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சாப்பாடு எல்லாத்துக்குமே இங்கே வருவோம். ரூம் ஃபெசிலிட்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதாவது க்ரீனிஷாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. டஸ்ட்டு இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுற குப்பைகளை எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க. இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அரசு மறுவிருப்பு உங்களுக்கு அந்த இதை திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது இவங்க கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே காஸ்ட் கம்மியாகவும் ப்ராப்பராக நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம், மறுவிருப்பு SRM குழுமத்துக்கிட்ட வச்சா நல்லாயிருக்கும். அவங்களுக்கே மறுவிருப்பு இந்த ஹோட்டலை கொடுத்து நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியாக குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு இது பண்ணுறோம். அந்த ஃபீலில் SRM குழுமம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழக அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளாக எங்களுக்கு இதை மறுபடியும் SRM குழுமத்துக்கு கொடுக்குற மாதிரி தலைமையோடு கேட்டுக்கிறோம். எனக்கு சொந்த ஊர் திருச்சி என்றாலும் அடிக்கடி குடும்பத்துடன் SRM ஹோட்டலில் தான் தங்குவேன். நல்ல முறையில் கவனிப்பார்கள், சுவையாக உணவு, தரமான சேவை அளிப்பார்கள். முன்னாடி இந்த ஏரியா வருவதற்கே பயமாக இருக்கும். மேலும் சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் SRM ஹோட்டல் வந்த பிறகு முக்கிய அடையாளமாகிவிட்டது. ஆனால் இப்போது ஹோட்டலை சீல் வைக்க போறதா சொல்றாங்க. மக்களுக்கு நல்ல முறையில் சேவையளிக்கும் இந்த ஹோட்டலை தொடர்ந்து SRM குழுமத்திற்கு வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. என்னுடைய பேர் திருப்பதி. சொந்த ஊர் திருச்சி தான். இதே திருச்சி தான். நாங்கள் அடிக்கடி SRM ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ரெகுலராக நாங்கள் வர்றவங்க. நாங்கள் இங்கே இருக்க ஸ்டாஃபாலும் சரி, ஃபுட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ரேட்டு ஒரு மீடியமான ரேட்டு தான். இப்போ பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் சர்வீஸ் இங்கே கிடைக்குது. திடீர்னு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டு டேக் கேர் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப மன சங்கடமாக இருந்துச்சு. இது SRM இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டு எடுத்து வேறு ஒருத்தவங்களும் கொடுப்பாங்க. அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுடைய சார்ஜ் எப்படி இருக்கும், என்ன ஒரு கண்டிஷன், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. இவங்களுடைய SRM உடைய அந்த ரூல்ஸு, ரெகுலேஷன், கண்டிஷன் எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த திருச்சி இந்த ஏரியாவிலே இருக்கனால முன்னாடி இந்த ஏரியா ஆள் நடமாட்டமே இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலராக இந்த ஏரியாவை கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த SRM நிர்வாகம் தான். இவங்களுடைய அந்த ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மக்கள் நடமாட்டமே இருந்துச்சு. முன்னாடி இவங்கெல்லாம் வர்றதுக்கே ஒரு பயமாக இருக்கும். இவங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும், ரெண்டாவது நல்ல ஒரு சேஃப்டிக்கு இங்கே எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் இங்கே இது கிடையாது. அவ்வளோ சேஃப்டி இருக்குது. ஃபுல்லாக ஹோட்டலில் கேமரா கண்ட்ரோல் சேஃப்டி 100% இங்கே இருக்குது. இங்கே இருக்க ஸ்டாஃபும் சரி, அவங்க SRM உடைய ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகுவாங்க. ஃபுட்டு இங்கே ஃபுட்டு சாப்பாடு எதாக இருக்கட்டும் எல்லாமே அன்லிமிட்டெடு, நல்ல டேஸ்ட்டில் தரமான டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நாங்கள் அதாவது காலையில் நாங்கள் இங்கே சாப்பிட வந்தோம். இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர் நிறையா இருந்தாங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி ஏதோ ஒரு லைசன்ஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒரு SRM குரூப் கையை விட்டு போகிற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. SRM குரூப்பே இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாளை பின்ன எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு, தங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. SRM குரூப்புனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு உறுப்பு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது கேள்விக்குறி தான். நான் அடிக்கடி குடும்பத்துடன் SRM ஹோட்டலில் தான் தங்குவோம். இன்று குடும்பத்துடன் வந்தபோது ஹோட்டலை சீல் வைக்கப் போவதாக சொல்கிறார்கள். அரசாங்கம் குத்தகைக்கு மாற்றுவதாக சொல்கிறார்கள்.
அரசாங்கம் குத்தகையை யாரிடம் கொடுத்தாலும் அவர்கள் சரியான முறையில் நடத்துவார்களா என்பது தெரியாது. ஒருவர் நல்ல முறையில் நடத்தும் ஹோட்டலை வேறு ஒருவருக்கு மாற்றுவது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் எஸ்ஆர்எம்க்கு அடிக்கடி வருவோம். சர்வீஸில் எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்தோம். பட் லைசன்ஸ் முடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போகிற பிளேஸாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள் இங்கே. ஸோ அது எல்லாமே ஃபுட்டும் சரி, சர்வீஸ் சரி, எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிற லைசன்ஸ் முடியறதுனால மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஆர்எம் கொடுக்குறதுனால எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே கண்டினியூ பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு போகிற சௌகரியமாக இருக்கும், நல்லா இருக்குது. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து வேறு யாரும் ஹேண்டில் பண்ணாலும் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால எஸ்ஆர்எம் குரூப் பண்ணியிருக்கனால அவங்க நல்லா இருக்கும், பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கே அகைன் கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்எம் குரூப் நேமே ஒரு பெரிய நேம் தான், பிராண்ட் மாதிரி தான். ஸோ அது வந்து அப்படியே கொண்டு போகிறது நல்லது எப்போதுமே. இப்போ டூரிஸ்ட்னால வேறு வெளியிலேருந்து வராங்க அப்படின்னு ஃபாரினர்ஸ் அப்படி சப்போஸ் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களும் சரி, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. A to Z பார்க்க இங்கே வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நீட்டாக இருக்குது. நான் கடந்த 15 நாட்களாக எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தங்கியுள்ளேன். இங்கு நல்ல முறையில் கவனிக்கிறார்கள். நான் இங்கு தங்கி இருப்பதை மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் ஊழியர்கள் நல்ல முறையில் கவனிக்கிறார்கள். நான் எப்போதெல்லாம் திருச்சி வந்தாலும் எஸ்ஆர்எம் ஹோட்டல் தங்குவது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற அனுபவத்தை தரும். It's been 15 days I'm staying in SRM Hotel, and the hospitality and the service of this hotel is overwhelming. And I would like to stay. I will be welcoming the same while I'm staying over here. I would like to say while I'm coming to Trichy, while I'm staying here, I'll be welcoming the SRM management and the staff service. The SRM management is the best, and I will be so happy to stay back here if this management has been taken by this property. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தங்கியுள்ளேன். உணவு திருவிழா நடத்தி பிரம்மாண்டமான சுவையான உணவை தந்தார்கள். ஒரு முறை வந்தால் மீண்டும் மீண்டும் இங்கு வர ஆசை தோன்றும். நான் பல ஆண்டுகளாக இந்த ஹோட்டலுக்கு வந்து செல்கிறேன். My name is Praveen. I am coming from Cochin. Lately I was staying in SRM for the past 20 days on duty. Previous years also I have stayed at the time of COVID. This place is awesome. You can see all those things like arranged. And now we have a food festival also. Awesome foods you can taste. Please come and join with us. Thank you. நான் சென்னையிலிருந்து திருச்சி வந்தால் எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தான் தங்குவேன். நல்ல முறையில் பராமரிக்கிறார்கள். அரசாங்கம் எடுத்தால் முறையாக பராமரிக்க மாட்டார்கள். நானே இந்த ஹோட்டலில் தங்குவதற்கு நிறைய பேரிடம் சொல்லி இருக்கிறேன். இப்போது அரசாங்கம் உடனே காலி செய்ய சொல்வதாக சொல்கிறார்கள். தொடர்ந்து நல்ல முறையில் சேவை வழங்கும் எஸ்ஆர்எம் குழுமத்திற்கு ஹோட்டலை வழங்க வேண்டும். என் பேர் லியோ. நான் சென்னையிலேருந்து வரேன். ரெகுலராக இங்கே வருவேன். இங்கே தான் வந்து தங்கிட்டு இருப்பேன். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. நல்லா பிராண்டு ஹோட்டலு. ஸோ இதில் தங்குறவங்களாம் எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். நேற்று ஏதோ இவங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் ஏதோ பணம் கட்டல லீஸ் ஏதோ முடிஞ்சிதுன்னு சொல்லிட்டு ஏதோ சம் இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும் என்ன இருக்குதுங்க. அது தங்குறவங்களாம் உங்களுக்கே தெரியும் என்ன ஒரு பொசிஷனில் இருப்பாங்க சொல்லிட்டு. நான் ஃபேமிலியோடு வந்து தங்குறேன் இங்கே. கவர்மெண்ட் திடீர்னு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒழுங்காக கவர்மெண்ட்டில் ஒழுங்காக இது பண்ணிங்கன்னா ஏன் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நாங்கள் தங்க போகிறோம். நீங்கள் நீட் அண்ட் க்ளீன்லாம் எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து தங்குறோம். ஆனால் நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணாத காரணத்தால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது. அதில் வந்து ராயல் சதன் சொல்லிட்டு அவங்க வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணி இவங்க வந்து ஒன்றும் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் எப்பவுமே ஃபேமிலியாக வந்தால் இங்கே தான் தங்குவோம். ஆனால் இப்போது இவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது பண்ணலாம். ஏன் இவ்வளோ திடீர்னு வந்து இவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹோட்டலை நம்பி 15 ஆட்டோக்கள் ஓட்டுநர்களும் அவர்கள் குடும்பமும் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் திடீரென வந்து ஹோட்டலை மூடுவதாக சொல்கிறார்கள். நேற்று ₹1 கூட ஆட்டோ ஓடவில்லை. பல ஆண்டு காலம் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகிறோம். அரசாங்கம் ஹோட்டலை சீல் வைத்துவிட்டால் எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். என் பேர் ரமேஷ். அதாவது இங்கே எஸ்ஆர்எம் ஹோட்டலில் வந்து ரெகுலராக இங்கே தான் ட்ரிப் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறையா சவாரி தருவாங்க. இந்த வெளியே தான் நாங்கள் ஆட்டோ போட்டிருக்கோம். ஒரு 15 ஆட்டோ இருக்குது இங்கே. இதை நம்பி தான் இருக்கோம். நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து ஹோட்டலில் வந்து சவாரி வர்றதுக்கு பிரச்சனையாக இருக்குது.
இப்போ ஹோட்டலில் மூட போகிறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு தான் இப்போ வாழ்வாதாரம் பாதிக்குது. இதை நம்பி நான் டெய்லியும் 15 குடும்பம் இருக்குது, 15 ஆட்டோ வச்சுருக்கோம், எல்லோரும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக சவாரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் கிடைக்காத மாதிரி தெரியுது. ரிலீஸ் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நேற்று வந்து திடீர்னு வந்து மூடிட்டாங்க, எதுவுமே கிடைக்கல. நேற்று ₹1 கூட சம்பாதிக்காமல் நாங்கள் வெறுதாக தான் வீட்டுக்கு போயிட்டோம். அதனால் ரொம்ப பாதிக்கிறோம் நாங்கள். நான் இந்த ஹோட்டலில் 3 நாட்களாக தங்கியுள்ளேன். நாங்கள் குடும்பத்துடன் வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது ஹோட்டலுக்குள் விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அரசாங்கம் இவ்வளவு அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. இதனால் ஹோட்டலில் தங்கியுள்ள பல குடும்பங்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளோம். இதற்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. 3 டேஸாக இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே ப்ரீவியஸாக ஃபேமிலியோட நிறைய விசிட் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ராயல் சதன் அங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் இந்த பிராண்ட் வந்து நிறையா தடவை இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்ரூம் தான், நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறோம். நாங்கள் வெளியில் போயிட்டு திரும்பி உள்ளே வர ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கே வந்து ஈவினிங் வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணலை. நல்ல ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் தான், நல்ல ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது. பட் இவங்க மேலே சடனாக வந்து எல்லாம் பிளாக் பண்ணி இருக்கிறவங்களையும் உள்ளே விடலை, உள்ளே இருக்கவங்களையும் வெளியில் விடலை. இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே தெரியாதுன்னு அவங்களும் அவங்க சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரீடாக இருந்தது, எங்கே இந்த ட்ரபிளில் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் வந்து நம்மளே ரிலாக்ஸேஷனுக்காக தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். பட் இங்கே வந்து நேற்று ஃபுல்லாகவே டென்ஷன்லேயே போயிடுச்சு. டக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டு யாரும் ஓடவும் முடியாது. பட் லேண்ட் வந்து அவங்க லீஸுக்கு கொடுத்ததா கேள்விப்பட்டிருக்கோம். பில்டிங் வந்து இவங்களோடது ஓன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு எங்கேயுமே இந்த மாதிரி நாங்கள் நடந்ததில்லை, நாங்களும் பார்த்ததுமே இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. ஆமாம். சுற்றுலா பயணிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அண்டை மாநில மக்கள், உள்ளூர்வாசிகள் என பலரும் SRM ஹோட்டலின் தரம், பராமரிப்பு, உணவு என பல விஷயங்களை பெருமைப்பட கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் இதுபோன்ற ஹோட்டலை நடத்தினால் பராமரிப்பு இருக்காது என்பதை உறுதியாக சொல்கிறார்கள். எனவே அரசாங்கம் தொடர்ந்து குத்தகை காலத்தை SRM குழுமத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது.